ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சில்லி மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கோல்ட் ஸ்டோரேஜில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜில் வந்து நம்ம எடுத்த ஐட்டத்தை பார்த்துட்ருக்கோம். சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜனவரி மந்த் தான் வந்து சில்லியோட சீசன். தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு எப்போ அரைவல் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அவ்வளோதான். 4 மாதம் தான் நமக்கு அரைவல்ஸ் கிடைக்கும். ஏன்னா மே மாதம் வந்து அந்த 1 மந்த் வந்து குண்டூர் ஆக்ஷன் வந்து ஹாலிடே விட்டுருவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப அந்த மிளகாவோட தன்மை ரொம்ப ஹீட்டில் வந்து பட்டு ஆல்ரெடி சில்லியில் வந்து உள்ளே நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த டஃபஸ்ட்டு திங்கே வந்து சில்லி பிஸ்னஸ் பண்ணுறது தான். சில்லி ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. சும்மா நம்ம கையில் போட்டாலும் நம்ம மூஞ்சில் போட்டாலோ அந்த எரியக்கூட தன்மை ரொம்ப அதிகம் சில்லிக்கு. பார்த்தாலே நீங்கள் உங்கள் நடிப்பில் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸ் சில்லி பிஸ்னஸ். ஆக்சுவலாக பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து இது நெசசரியாக நம்ம எல்லா ஃபுட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். டெய்லி இன்றைக்கி ஒரு சட்னி அரைக்கினாலும் ஒரு மிளகா வேணும், ஒரு ரசம் வைக்கினாலும் மிளகா வேணும். நீங்கள் எந்த ஃபுட்டை நீங்கள் வந்து எந்த கிரேவி எந்த ஃபுட்டு நீங்கள் ரெடி பண்ணனாலுமே அதில் கண்டிப்பாக மிளகா நம்ம டெய்லி நம்ம எசென்ஷியலாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் தான் வந்து சில்லி. ஸோ நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய சில்லி அதிகமாக பார்த்தீங்கன்னா என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சன்னம் 334 அண்ட் சூப்பர் 10 நம்பர் 5 இது 3 தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ரொம்ப எது டாப் வெரைட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா S10 தான். இப்போ நம்ம பார்ப்போம் கோல்ட் ஸ்டோரேஜில் நம்ம போய் பார்ப்போம். நம்ம இப்போ வாங்க போகலாம். கோல்ட் ஸ்டோரேஜில் தான் நம்ம ஆக்சுவலாக இருக்கோம். இப்போ குண்டூரில் இருக்கக்கூடிய கோல்ட் ஸ்டோரேஜ் ஆக்சுவலாக இது. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம அந்த ஓனர்கிட்ட பேசி நம்ம பர்மிஷன் கேட்டு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதம் அரைவல்ஸ் வருதில்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அரைவல்ஸ் வராது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் ஆயிரும். கிளைமேட் இஷ்யூ. ஸோ யூஸ்வலாகவே எல்லா ப்ராடக்ட்டுமே மோஸ்ட்லி இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் தான் அரைவல்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ இந்த 4 மாதத்தில் வரும்போது கொண்டு போயிட்டு இதில் வச்சுருவாங்க கோல்ட் ஸ்டோரேஜில். ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜில் மட்டும் தான் இருக்கும். கோல்ட் ஸ்டோரேஜ்லேருந்து தான் அடுத்து ஆக்ஷனுக்கு கொண்டு வருவாங்க. அங்கே ஆக்ஷனில் நம்ம ப்ரைஸிங் நம்ம பிட்டிங் பண்ணி நம்ம ஜெயிச்சு அதுக்கப்புறம் திருப்பி கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து அந்த சரக்கை திருப்பி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இது பண்ணுவோம். ஆமாங்க. ஸோ இதுவில் எல்லா வெரைட்டியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்பர் 5. நான் சொல்லியிருந்தேன் நம்பர் 5 ஒரு வெரைட்டி. இதுதான் அந்த நம்பர் 5. நம்பர் 5 இது பார்த்திங்கன்னா இது சூப்பரான வெரைட்டி. இது மீன்ஸ் நம்பர் 5 வந்து மீடியம் பெஸ்ட் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் போல்டு டைப் இருக்குது. குட் ஸ்டெம்மில் ஒரு குவாலிட்டிக்கு தகுந்தாப்பில் ஒரு விலை வந்து ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரே ரேட்டுக்கு இருக்கிறது மார்க்கெட்டு. ஸோ எந்த அளவுக்கு அரைவேல்ஸ் உள்ளே வருதோ பையர்ஸ் கம்மியாக இருக்காங்களோ அப்போ பார்த்திங்கன்னா விலை கம்மியாக கிடைக்கும். அரைவேல்ஸ் வந்து பையர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா காம்படிஷன் இருக்கும்போது அதுக்கான விலை வந்து கண்டிப்பாக டிமாண்ட் ஆனதுனால கண்டிப்பாக விலை கூட தான் செய்யும். ஸோ டெய்லி ஆக்ஷன் வந்து டிபெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கெட் மார்க்கெட். நம்ம குண்டூர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 5 நாள் தான் சந்தை நடக்குது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் தான் ஆக்ஷன் நடக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாகவே யூ கேன் பர்ச்சேஸ் சில்லி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகும். சில்லி யூஸ்வலாக கலர் சேஞ்ச் ஆகும். அதோட ஸ்டெம்மில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். தண்ணி படக்கூடாது. அது ப்ராப்பரான ஒரு நல்ல டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். இப்போ கோல்ட் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7 to 10% கூலிங் இருக்கும். 7 degree to 10 degree செல்சியஸில் வந்து அவங்க கூலிங் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம சரக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து இப்போ நம்ம இதாகிட்டுருக்கு. ஜிஎஸ் ஸ்டேட்டஸ் என்னோட கம்பெனி பேர். 33 பேக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இது வந்து சூப்பர் 10 நம்ம பர்ச்சேஸ் பண்ண சரக்கு வந்து சூப்பர் 10 ஆக்சுவலாக. சூப்பர் 10 டீலக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வீடியோ. ஸோ அதோட வெயிட்டேஜ் தான் ஆக்சுவலாக நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஆக்ஷன் முடிச்சு இங்கே அட்வான்ஸ்லாம் கொடுத்து நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம சரக்கு வந்து வெயிட் செக் பண்ணுவோம். ஒரு பேக் என்னென்ன வெயிட் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணால் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு பேக்கில் 42 கிலோ இருக்கும், 43 இருக்கும், 45 இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேக் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த வெயிட். ஒரு பேக்கும் ஒரு வெயிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இஃப் எனி நீட் காண்டாக்ட் மீ. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். இதை தேவை இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொடுத்துடலாம். தேங்க்யூ.